500 கோடியில் பிரம்மாண்ட திட்டம் கலக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின். டைட்டிலை பார்த்தவுடன் ஏதோ தமிழகத்தின் வளர்ச்சிக்காகவோ அடிப்படை கட்டமைப்புகளை வலுவாக்குவதற்காகவும் இந்த அறிவிப்பை ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார் என்று நீங்கள் நினைத்திருந்தால் அதற்கு நாங்க பொறுப்பல்ல. இது சினிமா நடிகர்களுக்காக பூந்தமல்லியில் ஒரு பிலிம் சிட்டி தொடங்குவதற்காக வெளியிட்ட அறிவிப்பு. இத்தனை வருஷமா பொங்கல் தொகுப்பில் 1000 ரூபாய் கொடுக்கணும், 5000 ரூபாய் கொடுக்கணும் என்று வாய்க்கிழிய பேட்டி கொடுத்து கொண்டிருந்தது திமுக. ஆனா இந்த முறை பொங்கல் தொகுப்பு 500 கூட கொடுக்கல. போன முறையாவது உருகி போன ஒரு வஸ்துவை கொடுத்து அதுதான் வெல்லம் என்று நம்ப வச்சாங்க. இந்த முறை அந்த உருகின வஸ்து கூட இல்ல. உங்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று கூறிவிட்டு ஒட்டுமொத்த பொங்கல் தொகுப்பையே 100 150 ரூபாய்க்குள் அடக்கிட்டாங்க. கேட்டா தமிழகத்திற்கு கடன் சுமை அதிகமாகி விட்டதால் இப்போது கொடுக்க முடியல என்று சொல்றாங்க. ஆனால் சினிமா நடிகர்களுக்கு ஒரு பிலிம் சிட்டி உருவாக்குவதற்கு 500 கோடி ரூபாய் எங்கிருந்து இவங்களுக்கு வருது? ஏன் பலத்துறையும் ஒரு மாபெரும் துறைதானே, அதற்கு உதவுவது என்ன தவறு என்று நீங்கள் யாரேனும் கேட்கலாம். ஆனா அந்த சென்னையை சுற்றியே கருணாநிதி பெயரில், எம்ஜிஆர் பெயரில், ஜெயலலிதா பெயரில் மற்றும் தனியாருக்கு சொந்தமானது என்று ஏற்கனவே பல பிலிம் சிட்டிகள் இயங்கிக் கொண்டிருக்கும் போது மற்றும் ஒரு சொகுசான பிலிம் சிட்டிக்கு இப்போது என்ன தேவை? அவசியமான தேவை, உண்மையான தேவை ஏதாவது இருக்கா? இந்த அவலமான திராவிட மாடல் ஆட்சியில் பல பள்ளிகளில் வகுப்பறைகளே இல்லாமல் மரத்தடியில் வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது இந்த 500 கோடி ரூபாயை அதற்கு ஒதுக்கி இருக்கலாமே. இவ்வளவு முக்கியமான அடிப்படை கட்டமைப்புக்கு நிதி ஒதுக்காமல் தேர்தல் நேரங்களில் நடிகர்கள் இவர்களுக்கு ஏதுவாக பிரச்சாரம் செய்வதற்கு அவர்களுக்கு நிதி ஒதுக்கி ஐஸ் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே சினிமா துறை இவர்கள் குடும்ப கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. இப்போது இந்த பிலிம் சிட்டியும் கட்டுமான பணிகளையும் அநேகமாக அந்த குடும்ப கட்டுப்பாட்டு நிறுவனத்துக்கு தான் வழங்குவாங்களோ என்னமோ. யாருக்கு தெரியும் உண்மையெல்லாம்? பொறுத்திருந்து பார்ப்போம்.